ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட வேட்டிகன் சிட்டி பற்றி தாங்க பேச போகிறேன். யாராவது உங்ககிட்ட வந்து விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வேட்டிகன் சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் உலகத்திலேயே மிக சிறிய நாடு. இதோடைய பரப்பளவு 0.44 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா நீளம் ஒரு 150 மீட்டர் இருக்கும், அகலம் ஒரு 220 மீட்டர் இருக்கும். இவ்வளோ தாங்க அந்த ஏரியா. எதனால தான் இது உலகத்திலேயே மிக சிறிய நாடுன்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பேர் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா. இதுக்கு ஏன் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா அப்படின்னு பேர் வந்ததுன்னா, பிஃபோர் கிறிஸ்ட் ஒரு சென்ட் பீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மத போதகர் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் கிறிஸ்டியானிட்டியை பெருசாக வளர்த்துருக்காரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் புதைச்ச இடத்துல ஒரு கல்லறை ஒன்று கட்டியிருக்காங்க. இது ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் 4ஆம் நூற்றாண்டில் இவருக்கு அந்த இடத்துல ஒரு பெசிலிக்கா ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் அதையே பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மிகப்பெரிய ஒரு பசிலிக்கா கட்டி அதுக்கு செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பசிலிக்கான்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, தூண்களால் அறியப்பட்ட மிகப்பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். தூண்களால் அறியப்படுன்னு கிடையாது, மிகப்பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பழைய காலத்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு தூண்களால் அறையப்பட்ட மிகப்பெரிய மண்டபம் அப்படின்னே இதை சொல்லலாங்க. ஏன்னா இது பார்வைக்கு அப்படி தான் இருக்கும். இது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சில் இதுவும் ஒன்றுங்க. இது கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸுடைய கேபிட்டலாக இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்களும் ஒரு முறையாவது இங்கே வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய கேபிட்டல். போப் பிரான்சிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவருடைய வீடு இங்கே தாங்க இருக்குது. இவர் இந்த சர்ச்சுக்கு தலைவராக இருக்கார். இதுக்கு தனியாக ஒரு பிரசிடென்ட், இதுக்கு தனியாக ஒரு ஃபாரின் மினிஸ்டர், இதெல்லாம் இருக்காங்க. இந்த வேட்டிகன் சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட்டாலி கண்ட்ரியில் ரோம் சிட்டியோடைய சென்ட்ரல் பிளேஸில் தாங்க இருக்குது. அது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு நடுவில் ஒரு அட்டானமஸ் கண்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய நாடு இட்டாலி. அதோடைய கேபிட்டல் பிளேஸ் ரோம். அந்த ரோமுக்கு நடுவில் தான் அந்த வேட்டிகன் சிட்டி இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் பிரசிடென்ஷியல் கண்ட்ரி. இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மொனார்கி தாங்க. இங்கே ஒரு மன்னராட்சி தான். எலெக்டட் பிரசிடென்ட், எலெக்டட் மொனார்கி ரூலிங் தான் இங்கே நடக்குது. இதோடைய கரன்சி யூரோ. இதோடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு டூரிசம் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸை சேர்ந்தவங்களும் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற மணி, அதுதான் டூரிசம் பார்க்க வர்றவங்களுடைய பணம் தான் இங்கே மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த வேட்டிகன் சிட்டியுடைய மிகப்பெரிய ரெவென்யூ. ஆஸ் ஆஃப் 2024 ஃபெப்ரவரி மந்தோடைய கேல்குலேஷன் படி இவங்களுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா அமௌண்ட் $21,198. நம்ம இந்தியாவுடைய 2023-2024 பெர் கேபிட்டா 2K சம்திங் அவ்வளோதான் வந்து $2K சம்திங் US அவ்வளோதான் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை விட 10 மடங்கு அதிகமான பெர் கேபிட்டா கொண்டவங்க. பட் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கோம், அவங்க 18th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுதான் வேட்டிகன் சிட்டி. இந்த வேட்டிகன் சிட்டி பற்றின உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.